நான் எங்க சப்தஸ்வரங்கள்ல வந்து பாடும் நிலாங்கிற ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன ஆசைங்கிற ஒரு சாங் பாடியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இங்க நான் ஒரு மாசமாவே வந்து சப்தஸ்வரங்கள்ல வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. சார் வந்து நாங்க பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா சொல்லி தருவாரு. எல்லாத்தோடையும் நல்லா மிங்கிள் ஆகும். நல்லா எப்படி வந்து பாடணும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்லி தருவாங்க. ஸ்கூலு படிப்பு அப்படிங்கிறது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைகளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குவாங்க. அவங்களோட டேலண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோங்க. என் பையன் பேர் சிவபிரணவங்க. இங்கே இன்ஸ்டாவில் பார்த்து சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சிக்காக வந்தோங்க. இங்கே வந்த இடத்துல ரொம்ப நாளாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தம்பியும் நல்லா பாடினானுங்க. வந்ததில் ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி சப்தஸ்வரங்களுக்கும் இன்ஸ்டா சேனலுக்கும். எல்லாத்துக்கும் தேங்க்யூ, சாருக்கு தேங்க்யூ. நல்லா பண்ண சந்தோஷம். என்னுடைய பேர் தனலட்சுமி. என்னுடைய டாட்டர் நேம் வந்து ரோஷினி பிரியா. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஆக்சுவலாக சப்தஸ்வரங்கள் ஈரோடில் சூப்பர் சிங்கர் லாஸ்ட் இயர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது மூலியமாக இது எங்களுக்கு தெரியும். நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்தோம். பாப்பா வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவள் பாடிட்டு இருக்கான். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அவள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து கேதர் பண்ணுறா. ஸோ இதுக்கு மேலே வந்து சூப்பர் சிங்கர் அண்ட் சரிகமாப்பா எது கிடைக்குதோ நாங்கள் அதுக்கு போகலான்றது ட்ரை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முன்னோட்டமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ லாஸ்ட் இயர் ஈரோடு சூப்பர் சிங்கர் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து டாப் 5 அதில் வந்து இருந்தேன். இப்போ வந்து அலைக்கடல் சாங் அது பாடியிருந்தேன். ஸோ அவர் என்ன சொன்னார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த வாட்டியும் வந்து வேற சாங் எடுத்திருந்தேன், சிலிண்டர் தீப்பொறி சாங் எடுத்திருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, அப்போ லைக் பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. லைக் நான் வந்து அப்போ அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணல. இப்போ நான் மியூசிக் காலேஜ் போய் லேர்ன் பண்றதுனால எனக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. லைக் அவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஹாய், என் பேர் கனிஷ்கா. நான் ஈரோடு மூலப்பாளையத்துல இருந்து வரேன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சப்தஸ்வரங்கள்ல இப்ப கூட காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். இதோட 4 வாட்டி வந்துட்டேன். என் பொண்ணு வந்து சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். 5 வயசுல இருந்தே பாடிக்கிட்டு இருக்கா. அதனால இங்கேன்னு இல்லை, சென்னை எங்க போட்டி வச்சாலுமே போய் கலந்துக்கிட்டு அதுல எப்படியும் ஒரு பிரைஸ் வாங்குவா கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அவ நல்லா பாடுவா. சப்தஸ்வரங்களும் 4-5 டைம் வந்து எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து கலந்துருக்கா. நல்லா பாடுறேன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஈரோட்ல பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாங்க. ஒரு பவுன் காயின் வாங்கியிருக்காங்க. திருப்பத்தூர் மேஸ்ட்ரோ கலைக்கூடத்துலையும் பாடியிருக்காங்க, பிரைஸ் வாங்கியிருக்காங்க. விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லாத்துக்கும் நாங்கள் பாடியிருக்கோம். அவர் திறமையை எங்கே போனாலும் நிரூபிப்போம். நல்ல ஒரு பாடகியா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதை பாப்பா நிறைவேற்றணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா சப்தஸ்வரங்கள் எனக்கு பாடுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ சப்தஸ்வரங்கள் வந்து எல்லாருக்கும் பாடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான, எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா இருக்கு. ஹாய், நான் வந்து ஏகே சாரா. நான் இங்கே 1.5 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். இங்கே நான் பரதம் கற்றுட்டு இருக்கேன். என்னோட நேம் வந்து கோகுலஸ்ரீ விஷ்ணவிகா. இங்கே நான் 1.5 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். வேற டான்ஸ் கிளாஸ் போனேன், அங்கே எதுவும் இம்ப்ரூவ் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ் நல்லா இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறையாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் இருந்ததை இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். மற்ற டான்ஸ் கிளாஸ் விட இங்கே நல்லா சொல்லித்தராங்க. நான் 2 months மியூசிக் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நல்லா சொல்லி தராங்க. சார் நல்லா எங்கேஜ் பண்ணி சொல்லி தராரு. குழந்தைங்களுக்கு படிப்போட எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பசங்க என்ன டேலண்ட்ல இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஹோப் கொடுக்கணும். இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். தேங்க்ஸ். ஊத்துக்குளிலேருந்து வரேன். நான் வந்து ஸ்ரீகுமரன் மெட்ரிக் ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 2 வருஷமா கத்துட்டு இருக்கேன். கோபியில சசூரி காலேஜ், அப்புறம் மறுபடியும் அந்த கவுந்தப்பாடி எல்லா பக்கம், ஈரோடு அந்த மாதிரி எல்லா பக்கம் போயிருக்கேன். கோபியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், சத்தியமங்கலத்துல 3rd ப்ரைஸ். அப்புறம் கொஞ்சம் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, அதே 3rd ப்ரைஸ், அப்புறம் 6th ப்ரைஸ்ல வாங்கியிருக்கேன். ஈரோடு சப்தஸ்வரங்கள் அந்த காம்படிஷன்ல கலந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நான் வந்து இங்கே பரதநாட்டியம் கற்றுக்கிறேன். நல்லா சொல்லி தருவாங்க. எனக்கு இங்கே இந்த காம்படிஷன் கலந்துக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் கிரதர். நான் வந்து 6 மாசமா கத்துக்கிறேன். இங்க வந்து பண்ணது எனக்கு ஜாலியா இருந்துச்சு. இன்று சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியில் பாடும் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக மிக அற்புதமாக சப்தஸ்வரங்கள் நிர்வாகிகள் அருமையாக நடத்தினார்கள். வருபவர்களை சிறப்பாக சிறப்பித்தும் ஊக்கப்பரிசு வழங்கியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வாக அனைவருக்கும் இது விளங்கும் என்று தருணத்திலே மிக்க மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சேலம்ல இருந்து வந்திருக்கேங்க. என்னோட பெயர் வாணிஸ்ரீ. நான் கிராமிய பாடகியா இருக்கேன். ஈரோட்டுக்கு நான் முதல் முறையா சப்தஸ்வரங்கள் பள்ளி அந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த போட்டி வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஊக்கமளிக்கிறதா இருக்கு. சப்தஸ்வரங்கள் பள்ளிக்கு என்னோட மனமார்ந்த நன்றி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறதாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த நல்ல உள்ளத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார்.